மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த சீதாராம் யெச்சூரி நேற்று முன்தினம் காலமானார். அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக டெல்லி A.K. கோபாலன் பவனில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ப. சிதம்பரம், ஜெய்ராம் ரமேஷ், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மார்க்சிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத், ஜி. ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் MP-க்களான சு. வெங்கடேசன், சச்சிதானந்தம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். திமுக மக்களவை குழு தலைவர் கனிமொழி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா உள்ளிட்டோரும் யெச்சூரியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அத்தனை பேரையும் மனித நேயத்தோடு அரவணைத்து மாற்று கட்சியை சார்ந்தவர்களோடு கூட ஒரு நல்ல நட்புறவோடு பழகத் தெரிந்த ஒரு மாமனிதர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். புதிதாக நான் நாடாளுமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தபோது அவரை போன்றவர்களுடைய பேச்சு, அவர் எங்களுக்கு தந்த அட்வைஸ், இதெல்லாம் அடுத்த தலைமுறையை சார்ந்த எனக்கு மட்டுமில்லை பல பேருக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக, வழிகாட்டியாக அது இருந்திருக்கிறது. அவருடைய இழப்பு என்பது இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மக்கள் பிரச்சனைகளுக்காகவும், நாட்டு பிரச்சனைகளுக்காகவும், மாநில உரிமைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து உறுதியான குரலை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறோம். அவருடைய இழப்பு ஒரு பெரும் இழப்பு. அவருக்கு எங்களுடைய வீர வணக்கங்களை, செவ்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்திய பிறகு சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. அவரது உடலை மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ படிப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.